எனக்கு அம்மா இல்லன்னு தோணவே இல்ல. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அப்போ பேபி 2 மந்த்ஸ் அவ்வளோதான். முன்னாடினா எனக்கு பேய் அந்த மாரி ரொம்ப பயம். தூங்கவே மாட்டேன். எப்பவும் என் அம்மா என் பக்கத்துல இருக்கணும். "அம்மா வாங்கம்மா, எங்க இருந்தாலும் வாங்க. நான் பயப்பட மாட்டேன்." என்கிட்ட சும்மா வந்துட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு. எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் குடுத்துட்டேன். தப்பான சில முடிவுகள் எடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்க என்னைக்காவது இப்போ வருத்தப்படுறீங்களா? என் அப்பா, அம்மாவுக்கு நான் காயப்படுத்திட்டேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பயம் எப்பவும் இருக்கும். இன்செக்யூரிட்டி. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா, "ஓ நீ யோசிக்கிறல்ல, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலான்னு ஆகாதுல்ல." எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஏமாந்துருக்கேன். இப்போது யார் வந்துட்டு என்ன பேசினாலும், அவங்க நல்லா பேசினாலும் நான் அது நம்புறதுக்கு பயமாகுது. இனிமேலும் இல்லை. நம்ப மாட்டேன். இப்படியெல்லாம் ஆயிடுச்சின்னு அழுதுட்டு உட்கார மாட்டேன். இப்போ அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா, அங்கே என்னோட பசங்களோட லைஃப்பும் எனக்கு யார் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். நான் எதுக்கு ஹர்ட் ஆகணும்? எனக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு யார் 2 பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த பயம் இருக்கும். மேரேஜ் பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? MCR Pure Cotton Club, formals and casual shirts. Naga double roasted rava and Naga கடலை மாவு. Grand Pictures பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். கலாட்டா பிங்கோடைய த பேரண்ட் ஆனர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் இந்த ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிற ஒரு பர்சன் திவ்யா ஸ்ரீதர். உங்களை மாதிரி போல்டான பர்சன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். ஸோ இவ்வளோ யங் ஏஜில் சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்டை தாங்கிக்கிற பலம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. தாங்கி தான் ஆகணுமா? தாங்கி தான் ஆகணும். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு என் பசங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த வலி அது எதுவுமே தெரியாது. இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட கிட்ஸ், அவங்களுக்கு நல்லா ஃப்யூச்சர் கொடுக்கணும். அது நான் ஹாப்பியாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். தாங்கணும்னா அது ஒரு மாதிரி பெயின் இருந்த மாதிரி தான் அர்த்தம். அந்த பெயின் எனக்கு இல்லை. திவ்யா ஸ்ரீதர் அப்படின்னா இப்படி தான் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு நார்மல் இப்போது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருப்பாங்க, வீட்டு பசங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும்னு முன்னாடிலேருந்து எனக்கு கனவு. ஆனால் இது என்னோட பேஷனாக இருக்குது, என்னோட இந்த ஒர்க்கு. அதை விட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா வீட்டில் இருந்துட்டு வீட்டு அவங்கெல்லாம் பார்த்துக்கணும்னு. ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ திவ்யா ஸ்ரீதர் எப்படி இருக்கணும்னா, என் பசங்களோட பெரியவங்களை ஆயிட்ட அப்புறமா என் அம்மா இந்த மாதிரி என்ன வளர்த்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க பார்க்கணும். எங்கேயும் என் பசங்களை மற்றவங்க கிட்ஸ் முன்னாடி கம்மியாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் என் பசங்க நல்லா இருக்கணும், நல்லா அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது திவ்யா, நீ எல்லாமே கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கியா? உன் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கா? என்னைக்காவது உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணியிருக்கீங்களா? நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்க. என்ன ஆன்சர் கிடைச்சது உங்களுக்கு? ஹியூமன் பீயிங்னா எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு திருந்துட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். எஸ், நான் மிரர் பார்க்கும்போது எனக்கு தோணிருக்கு. ஆனால் என்னோட பசங்களை பார்க்கும்போது தப்பு பண்ணலை. நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட கிட்ஸ் இருக்காங்கல்ல, இது என்னோட தப்பு கிடையாது, அது என்னோட லைஃப். உங்கள் கிட்ஸ், உங்கள் லைஃப், உங்களுடைய வேர்ல்டு எல்லாமே அவங்க தான், எல்லாமே ஓகே. பட் ஒரு லைஃப்பில் ஒரு தப்பு நடந்துருச்சு, ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுலேருந்து மீண்டு வெளியில் வரணுன்றது ஆட்ஸ் ஆஃப் சூப்பரான ஒரு விஷயம். பட் இன்னொரு லைஃப்குள்ளே நம்ம போகும்பொழுது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ அதுக்காக வந்து நம்ம திங்க் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். பட் அதுவுமே நமக்கு தப்பாக போகுது. 2வது முறையும் நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது யாரோட பொறுப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? என்ன தப்பாக காமிக்கலையே இந்த உலகம்.
என்னன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எந்த பொண்ணு இப்போது ஒரு லைஃப்பில் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம நினைப்போம்ல, எனக்கே ஏன் எல்லாமே நடக்குது, நான் வந்து ஹாப்பியாக எல்லார் மாதிரியும் ஹோம் மேக்கராக ஒரு லைஃப் வாழணும், அதே சமயத்தில் என் பேஷனையும் வந்து பேரலாக கொண்டு போகணும்னு நான் வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கே ஏன் அது தவறாகவே வந்து முடியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கடவுள் அந்த சக்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படி எனக்கு தோணலை, எனக்கே எதுக்கு இதுன்னு இல்லை. ஏன்னா நிறைய பேர் அங்கேயே உட்காந்துருவாங்க. பட் திவ்யா மட்டும்தான் மூவ் ஆன் பண்ணி 2 கிட்ஸோட ப்ரௌடாக நீங்கள் இன்னமும் உங்களுடைய பேஷனை விட்டு கொடுக்காம, பல இடங்களில் விட்டாலும் உங்கள் பேஷனை விட்டு கொடுக்காம நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கிட்ட கேட்குறது மூலமாக நிறைய பேர் விட்ட இடத்துலேருந்து எழுந்து வருவாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் உங்கள் கிட்ட வைக்கிறேன். அப்படி டம்ப் ஆகி உட்கார்றவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணது நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டிட்டு வந்திருக்காங்க. அந்த அந்த பவர் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. இப்போது நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் எனக்குள்ளே இருக்குன்னு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன்ல, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டு என்னோடய ஃபேமிலி பார்த்துக்கணுன்னு அந்த மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு எனக்கே தெரியல. அந்த சிச்சுவேஷன் வரும்போது எந்த பெண்ணும் வீக் கிடையாது, அவளுக்கு அவள் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக அவள் ஸ்டாண்ட் எடுப்பா. அவளுக்கு அவளோட இன்னொன்று என்னன்னா, அவளை தாண்டிட்டு அவளோட பசங்களுக்குன்னு வரும்போது எந்த லெவலுக்கு வேணாலும் அந்த பெண் போகிறா, எப்படி வேணாலும் ஃபைட் பண்ணுவா. அது எல்லா பெண்ணுக்கும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு சிலர் இப்போவுமே என்ன நடந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருந்துடணும், நமக்கு என்ன ஒரு அப்யூஸ் நடந்தாலும் சரி, என்ன ஒரு டாக்ஸிக்காக நம்ம லைஃப் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பொறுத்து போயிடலாம் அப்படின்னு வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவங்க கூடயே தான் நம்ம வாழணும், இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லிடும், அடுத்து நம்ம பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நம்ம சர்வை பண்ணுறது, அவர் யாராவது குழந்தைங்களோட அப்பா எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னே நிறைய பேர் இந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க இல்லையா? ஆமாம், நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க லைஃப்பில். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டி என்ன நினைக்குதோ என்னன்னா, அவங்களோட லைஃப் அவங்களே கெடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, பண்ணிக்கிறது அவங்களுக்கு அவங்க தான் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லை, நாங்கள் கரெக்டாக இருக்குது, எனக்கு யார் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஃபேஸ் பண்ணட்டும், நான் எதுக்கு ஹர்ட் ஆகணும், என்னால் என் ஃபேமிலி எதுக்கு ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேமிலி செப்ரேட்டாக இருக்கா ஒரு பொண்ணு, இப்போ ஏன் அப்பா ஆகட்டும், அம்மா எக்ஸ்பயர்ட் ஆகிட்டாங்க, அப்பா சொல்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க, நான் எனக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு யார், அவள் 2 பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த பயம் இருக்கும். இப்போ நான் இருக்கேன் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன்னு, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா என்னான்னு ஒரு கொஷன் மார்க் வரும். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, இது என்னோட லைஃபு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சின்னு அழுதுட்டு உட்கார மாட்டேன். இப்போ அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா அங்கே என்னோட பசங்களோட லைஃபும் பாழாக போயிருந்திருக்கும். அப்புறம் எனக்கு பீஸ்ஃபுல்லாகிட்டு ஏன் கிட்ஸு ஏன் ஃபேமிலின்னு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்று விட்டு கொடுத்தா இன்னொன்று நடக்கும். இன்னொன்று கடவுள், நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், கடவுள் நமக்கு வேண்டான்னு சொன்னது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆகாது, அது அங்கேயே விட்டுட்டு முன்னாடி போகிறது தான் வாழ்க்கை. இப்போ என்னோடய வாழ்க்கையிலனா என்னோட குட்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப்னால என்னோட பசங்களுக்கு ஹர்ட் ஆகுது, அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னால் அது விட்டு கொடுத்துட்டு தைரியமாக அடுத்து போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பழைய காலம்லாம் போயிடுச்சு, அடிச்சுட்டு என்ன பண்ணாலும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது என்ன, அது நல்லது தான். ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் இருக்குல்ல. இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க சொன்னால், அம்மாவுக்கு யாரும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா கிட்ஸ் பார்ப்பாங்க, அவங்களோட மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், இப்போது உலகம் மாறிடுச்சு. எஸ், கண்டிப்பாக இல்லை. எஸ், எங்களுக்கு தேவையான கேள்விகள் என்ன அப்படின்னா, நிறைய மாம்ஸ் வந்து போல்டாக இருந்தாலுமே ஃபினான்ஷியலாக அவங்களால வந்து அதை த்ரூ அவுட் கொண்டு போக முடியுமான்ற ஒரு பயம் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும், நம்மளால் தனியாக சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு எமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்க? ஆக்சுவலி எனக்கு இந்த பயம் எப்போவும் இருக்கும், இன்செக்யூரிட்டி. டே டைமில் தோணாது,
என்னோட பாப்பா ரொம்ப ஆக்டிவாக இருக்கா, அவளுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல உட்காந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. நைட் டைமில் அவள் படுத்துட்டு அப்புறமா உட்காந்துட்டு அடுத்து என்ன இன்னொன்று என்னன்னா, இந்த ஆர்டிஸ்ட் லைஃப்னா உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ரொம்ப கீழே இறங்கவும் முடியாது, மேலே அந்த அந்த பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்பில் இருக்குல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அடுத்து என்னான்னு கொஷின் எனக்கு கண்டிப்பாக வருது. அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கவலை இருக்கும். அதெல்லாம் கடவுளுக்கு விட்டுட்டேன். என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா, நீ யோசிக்கிறல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலான்னு ஆகாதுல்ல. யோசிச்சு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா நான் 24 hours நான் யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிச்சுட்டு எதுவுமே ஆகாது, நானே வீக் ஆகுறேன். வர டைமுக்கு எல்லாம் வரும், பார்க்கலாம், அவ்வளோதான், விட்டுட்டேன் இப்போ. ஸோ திவ்யா, தனிமை அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் இல்லை. இல்லை, எப்படி சமாளிக்கலாம் தனிமையை? ஆக்சுவலி எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தனிமையவே லவ் பண்ணுறீங்க, அப்படியே அதை தனிமையை ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்துல போகிறது, ரொம்ப ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், தனிமையாக தான் இருக்கணும். இப்போது நான் எனக்கு ஷூட்டிங் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டா நான் வெளியவும் போக மாட்டேன். 1 week ஆனாலும் வீட்டிலே தான் இருப்பேன். கீழே இறங்கிட்டும் போக மாட்டேன். அப்பா திட்டுட்டு இருப்பாங்க, வெளியே கொஞ்சம் வாக்கிங், குழந்தைய கூட்டிகிட்டு வாக்கிங் போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவளை ரெடி பண்ணிவிட்டு விட்டுடுவேன். வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். இன்னும் பாப்பாவில் படுத்துட்டு அப்புறமா அந்த நைட் இருக்குல்ல, உட்காந்து டிவி பார்க்குறது இருக்குல்ல, அது இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டு ஒரு 3 o'clock வரும், 3, 4 ஆனாலும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். எதனால் இது நேச்சுரலாகவே நீங்கள் இப்படித்தானா, இல்லை யாராவது ஒருத்தர் நம்ம அவங்கள நம்பணும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் உங்களை தனிமை பிடிக்க வச்சுதா? இல்லை, முன்னாடியிலேருந்தே ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ அப்போலேருந்து எனக்கு தனியாக இருக்கிறதா பிடிக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்புறது இருக்குல்ல, நான் ஆல்ரெடி ஏமாந்துருக்கேன். இப்போது யார் வந்துட்டு என்ன பேசினாலும், அவங்க நல்லா பேசினாலும் நான் அது நம்புறதுக்கு பயமாகுது, ஏற்றுக்க மாட்டேன். அதுக்காக தான் கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தனியாக இருக்கிறது பெட்டர்னு தோணுது எனக்கு. எதாவது முடிவெடுக்கணுன்னா அப்பா கிட்டே சொல்கிறேன். அப்புறம் இவன் இருக்கால, இவனுக்கு அப்பப்போ ஏதாவது சும்மா இருந்தானாலும் அவனுக்கு கால் பண்ணிட்டு இப்படி பேசுகிறாங்க, இப்படி கேட்குறாங்க என்னன்னு அவங்கக்கிட்டே கேட்குறேன். அவள் ஓகே பண்ணலான்னு சொன்னால் அப்பா ஓகேன்னு சொல்ல பண்ணுறேன். அதுக்காக தான், அது விட்டால் வேறு யாரையும் நான் நம்புறதா இல்லை, இனிமேலும் இல்லை, நம்ப மாட்டேன். இந்த உலகத்திலேயே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம், அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கூடவே எப்பவுமே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ எல்லாருக்குமே அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல். பட் நீ என்ன செஞ்சாலும் என் பொண்ணு தப்பு செய்யவே மாட்டா, என் பொண்ணு செஞ்சால் அது கரெக்டாக தான் இருக்குன்னு நல்ல நம்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சோல் அப்படின்னா அது வந்து அம்மா தான். ஸோ அம்மா பற்றி சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க இப்போ? அம்மா பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குமோ, இல்லை அம்மா இங்கே தான் இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அப்போ பேபி 2 months அவ்வளோதான். அவங்க 2 months இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல, கீமோ எல்லாம் எவ்வளோ அந்த பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் அதுன்னு. ஷூட்டிங் போகும்போது குழந்தைய நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், என்னை ஃபீட் பண்ணணுன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போது அம்மா கீமோ எடுத்துகிட்டு அடுத்த நாளே என் கூட வருவாங்க. எனக்கு கீமோ எடுத்துகிட்டு 1 week முடியவே முடியாது, ஃபுல் பெட் ரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அம்மா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. வந்துட்டு அங்கேயே தனி ரூம் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அம்மா அங்கே ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனாலும் மார்னிங் எந்திரிச்சிட்டு 6 o'clock எந்திரிச்சிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு பாப்பாவோட துணியை ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவ்வளோ பெயின் இருந்தாலும் அவங்க என் கூட லாஸ்ட் வரைக்கும், கடைசி மூமெண்ட் வரைக்கும் இருந்தாங்க. எனக்கு அம்மா இல்லைன்னு தோணவே இல்லை. எஸ்பெஷலி பிரயு என்னன்னா, அவனுக்கு தெரியாது, சின்ன குழந்தைக்கு தெரியுறாங்கன்னு சொல்கிறாங்க.
வீட்ல பார்த்துட்டு அம்மம்மா, அம்மம்மான்னு சொல்லிட்டு சொல்றா அங்கே. ஃபோட்டோ பார்த்துட்டு இல்ல, நார்மலா அம்மா, அம்மா கிட்ட பேசுற மாதிரி. எங்க அம்மம்மான்னு சொன்னா, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்க சொல்றா. எங்கே கூப்பிடு, கிஷி கொடு அம்மம்மாக்குன்னு சொன்னா, அங்கேயே குடுக்குறா. சின்ன குழந்தை. அப்புறம் பப்பா ஏதாவது திட்டுனா அன்னைக்கு சொல்றாங்க, இப்போ ரீசெண்டா ஒரு 4 டேஸ் பேக் நான் எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னு வெளியே போயிருந்தேன். அப்பா அவளுக்கு ஊட்டிட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டம் அவளுக்கு ஊட்டுறதெல்லாம். பப்பா கொஞ்சம் திட்டிருக்காங்க. அம்மாவோட ஃபோட்டோ இருக்காங்க பார்த்துட்டு, அம்மம்மா தாத்தா ஜோர் தாத்தான்னு சொல்லிட்டு அம்மம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவளுக்கு இன்னும் அம்மம்மா இருக்காங்கன்னு. என் கூட எப்போவும் இருப்பாங்க, எனக்கு என்னோட ட்ரீமில் வருவாங்க, வந்துட்டு ட்ரீமில் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்காங்க அம்மா. எனக்கு அது ஃபீல் ஆகுது. முன்னாடி என்ன எனக்கு பேய் அந்த மாதிரி ரொம்ப பயம், தூங்கவே மாட்டேன். எப்போவும் என் அம்மா என் பக்கத்தில் இருக்கணும். நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் போகிறேன். அந்த மாதிரி எனக்கு பயம். இப்போ அந்த பயமே இல்லை. என்னன்னா எனக்கு என்ன இருக்குது, என் அம்மா இருக்காங்கன்னு வந்துடுச்சு அந்த தைரியம். அம்மா இருக்காங்க, அம்மா இருக்கும்போது எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அம்மா வாங்கம்மா, எங்கே இருந்தாலும் வாங்க, நான் பயப்பட மாட்டேன், என்கிட்ட சும்மா வந்துட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க. தலையை கோதி அடிக்கடி சொல்கிற விஷயம், கண்ணா இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அடிக்கடி சொன்ன விஷயம். இப்போவுமே அம்மாவை நினச்சா எனக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், அதை நான் இப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நைட்டெல்லாம் உட்காந்து நான் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்னு. பெங்களூரில் இருக்கும்போது அம்மா, ஜெய்ஷு, நானும் படுத்துட்டு இருக்கும்போது நைட்டெல்லாம் உட்காந்து ஃபோன் பார்த்து ட்ராமாவே பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அம்மா திட்டுவாங்க, டார்க் சர்க்கிள் வந்து படு படு படுன்னு. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி நெட்வொர்க் பஃபரிங் ஆகுது டிவியில். அம்மாவே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க தோணுது, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி எவ்வளோ ஒரு மேட்னஸாக இருந்தாலுமே அவங்க நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அவங்க இருக்கணும்ல, நமக்கு இந்த இடத்துல நீ இருந்திருக்கணும்ல, என்னை போய் படுக்க சொல்லியிருக்கணும்ல. தேடல், அந்த தேடல் பாருங்க. நம்ம அம்மா ஆனாலுமே நமக்கு நம்ம அம்மாவை தான் நம்ம தேடுறோம் இல்லையா, குழந்தையா மாறிடுறோம். ஸோ அம்மா வந்து நீங்கள் வருத்தப்படும் போதும், உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்பொழுதும் உங்களை விட அதிகமாக அவங்க சஃபர் ஆனாங்களா? ஆமாம். அவங்க அந்த டைமில் எப்படி உங்களை போல்டாக மாற்றினாங்க? அவங்க என்ன மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? ஆக்சுவலி நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் தனியாக தான் இருந்தேன். ப்ரெக்னென்சி டைமில் நான் தனியாக தான் வீட்டில் இருந்தேன். அப்பா அம்மா ஊரில் தான் இருந்தாங்க. தெரியாதா அவங்களுக்கு விஷயம்? தெரியும் தெரியும் தெரியும். ஆனால் நான் இங்கே வர வேண்டான்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே நான் இங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் எனக்கு 6th மந்த்தில் தான் அவங்க ப்ரெக்னென்சி டைமில் அவங்க வந்தது. அப்புறம் ஜெய்ஷு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால, அவங்க தனியாக விட்டு வரவும் முடியாது, அவங்க கூட இருந்துச்சு. வந்துட்டு ஒரு 20 டேஸ் எல்லாம் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஸோ நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் அம்மா அப்பா ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, பேசாமல் இருந்தாங்க என் கூட. ஓஹோ. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு இவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க ஓடி வந்தாங்க. அப்பா சொல்கிறாங்க, என்ன வேணாலும் ஆகட்டும், நீ வேலையும் போக வேணாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்பா. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் பேரண்ட்ஸு, நான் இப்போ நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். ஃபினான்ஷியலி நான் எந்த ஹெல்ப்பு நான் அப்பா அம்மா கிட்டே நான் வாங்கினதில்லை. நான் ஸ்டார்டிங்கில் நான் எப்போ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனோ அப்போலேருந்து என் அப்பா கிட்டே நான் இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பார்த்துனது போதும், இனிமேல் என்னோடய லைஃப் நான் பார்க்குறேன். அப்பா அம்மா என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எங்களுக்கு அப்பாவுக்கு பையன் இல்லை, 2 பெண் குழந்தை, நானும் என் சிஸ்டர். ஸோ நான் தான் அவங்களுக்கு ஆம்பளை பையன் மாதிரி ஃபேமிலி பார்த்துக்கணும். நான் அப்பாவும் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போவும் அவ்வளோதான். நான் சொல்கிறேன், என்னோட ஜெய்ஷு, என்னோட பிரயுஷி, என்னோட அப்பா 3 எனக்கு பசங்க. என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு 3 பசங்க இருக்காங்க. அப்பா ஏஜ் ஆயிருக்கு அப்பா, ஆனால் அவங்க என்னோட பையன் மாதிரி தான் எனக்கு. என்னோட கிட்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்மளை சேர்ந்து 4 பேர் அம்மா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ இல்லாமல் இருந்தாலும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. அவ்வளோ 4th ஸ்டேஜில் இருக்காங்க. அது ஆனாலும் மார்னிங்கு அம்மாவுக்கு கிட்னி இதாக இருந்தது, ஸ்டண்ட் போட்டிருந்தாங்க. அது பேக் இருந்துச்சு, யூரின் பேக் வெளியே இருந்துச்சு.
ஆனாலும் மார்னிங் 6 எந்திரிச்சிட்டு அப்பாவுக்கு மெய்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அம்மாவே மாப் பண்ணிவிட்டு வெளியே அம்மாவுக்கு டெய்லி அந்த இது இருக்குல்ல கோலம் போட்டுட்டு அந்த கர்நாடகாவில் மஞ்சள் குங்குமலாம் போடுவாங்கல்ல ஒஸ்தலுக்கு, அது போட்டுட்டு பூஜை பண்ணணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அது இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ அப்பா பூஜை பண்ணுவாங்க, நான் கோலம் போட மாட்டேன். அவ்வளோ ஒன்றும் நல்லா வராது. ஆனால் அந்த கலை இருக்கும்ல வீட்டில், அம்மா இருக்கும்போது அந்த வீடு கலை இருக்கும்ல, கடாட்சமான ஒரு கலை. ஆமாம், அந்த வீட்டு ஒரு 6 ஆனால் தூப்பம் எல்லாம் இருக்கும்ல, அந்த கலை போயிடுச்சு. நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்மளை லவ் பண்ணுற, நமக்காகவே வாழ்கிற இத்தனை பேரை நம்ம வந்து காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? தப்பான சில முடிவுகள் எடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது இப்போ வருத்தப்படுறீங்களா? என் அப்பா அம்மாவுக்கு நான் காயப்படுத்திட்டேன். ஆனால் பாஸ்ட்டுக்கு போயிட்டு எதுவுமே சரி பண்ண முடியல. எந்த ஒரு விஷயம் இது நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கே தெரியும் எல்லாமே, எது பண்ணாமல் இருந்தால் நல்லா இருப்பேன்னு. ஸோ அதில் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதில் கடவுள் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பிரயுஷி. அது இவ்வளோ ஸ்ட்ரகிளில் ஒரு பொண்ணு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 5 days இருக்குதுன்னு சொல்லும்போது, நானே தனியாக, அது ஈஸியரில் ஷூட்டிங் இருந்துச்சு கொட்டிவாக்கமில், தனியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு மார்னிங் போயிட்டு நைட்டு வரும்போது 11:30 வீட்டுக்கு வரும்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுக்கும்போது, அந்த டைம்லேயும் பேபி அவ்வளோ உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ ப்ராப்ளம்லையும் கடவுள் ஒரு நல்ல ஹெல்த்தியான பேபி கொடுத்துருக்காங்க இல்லை? அப்படி இருந்தால் ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் இதெல்லாம் ஆயிருக்கும். ஸோ மேரேஜ் பற்றி இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன? மேரேஜ் பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ்னா எல்லா மேரேஜ் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் பப்பா அம்மா லவ் மேரேஜ் அவங்க பண்ணியிருந்தது. ஆனால் கடைசி காலத்தில் அம்மாவா பப்பா அவங்களோட குழந்தை மாதிரி பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நான் என் கண்ணிலே பார்த்துருக்கேன். இப்போவும் என் அப்பா குக் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க, வீட்டில் அவங்க தான் சமைப்பாங்க கொடுப்பாங்க. அம்மாவும் அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துருக்காங்க. கிடைச்சா அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும். அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா கொடுத்து வச்சுருக்காங்க. அம்மா இருந்திருந்தா நான் இப்போ இதை சொல்லியிருப்பேன், இதை செஞ்சுருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமும், அப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது, ஸோ இதை கேட்கும்போது அவர் இதை ஹாப்பி ஆவாருன்ற ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் எதை சொல்ல விருப்பப்படுறீங்க? ப்ளீஸ் இங்கே சொல்லலாம். அப்பாவுக்கு நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன்ல, இவளோட லைஃப் அடுத்து என்னான்னு கொஷின் அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கும் அவ்வளோதான். அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, அம்மாவுக்கு தெரியும் நான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருங்க, என்னோட பசங்களா நல்லா பார்த்துப்பேன். இந்த கடவுள்கிட்ட அம்மா இருக்காங்க, அந்த இடத்துக்கு அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா என்ன மெசேஜ்? இப்போ நீங்கள் சொல்ல வேண்டாம், எழுதலாம், சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதை நாங்கள் படிக்க வேண்டாம், அம்மா படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதை எப்போவுமே உங்கள் பொக்கிஷமாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அம்மா உங்கள் கூடவே தான் இருக்காங்க. நான் நம்புகிற ஒரு சில விஷயம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாமல் நம்மளை திடீர்னு நடுவில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறதை விட கடவுள்கிட்ட போய் நின்று அங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறைய மோர் பவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நேராக அங்கே போய் சண்டை போட போயிருக்காங்கன்னு தான் நான் நினைப்பேன். அப்படி தான் எனக்கு உங்கள் அம்மாவும். ஸோ உங்கள் அம்மா உங்களுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க. கடவுளாக உங்கள் கூட எப்போவுமே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் 2 டாட்டர்ஸையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாள் டெஃபினட்டாக உங்கள் 2 பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, அம்மா நீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், நீங்கள் எங்களை அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கீங்க, உங்களை மாதிரி லைஃப்பை நாங்கள் போல்டாக ஹேண்டில் பண்ணுவோம், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க அதை புரிஞ்சு சொல்லுவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Naga double roasted rava and Naga கடலை மாவு. கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில்.